என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இந்த ஆணவ படுகொலைக்கு என்னுடைய சார்பாக பெரும் கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே கூட்டாத்து ஐயம்பாளையம் என்ற ஊரை சார்ந்த ராமச்சந்திரன் என்ற இளைஞன், அதே பகுதியை சார்ந்த சந்திரன் அவளுடைய பெண் ஆர்த்தின்ற பெண்ணை விரும்பியிருக்காங்க. அதாவது ராமச்சந்திரனும் ஆர்த்தி விரும்பியிருக்காங்க. இவங்களோட காதல் எப்படி மலர்ந்திருக்கு அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் மலர்ந்துருக்குது. இதில் தான் பழகியிருக்காங்க. கடைசியில் சமீபத்தில் இவங்களுடைய பெற்றவங்களுடைய எதிர்ப்போட இவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடித்தப்பட்டதாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இடைப்பட்ட காலங்களில் ராமச்சந்திரனுக்கும் அவருடைய மாமனார் சந்திரனுக்கும் அடிக்கடி தகராறு வந்ததாக சொல்லப்படுது. இதில் ரொம்ப உச்சத்துக்கு போய் இடையில சமீபத்தில் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த இளைஞனை அவர் மறைத்து வச்சிருந்த அந்த அருவாலை கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல துள்ள துடிக்க அந்த ராமச்சந்திரன் என்ற இளைஞன் இறந்துட்டார். இப்போ இந்த ஆர்த்தின்ற அந்த பொண்ணுடைய தகப்பனார் இப்போ சிறைக்குள்ள போயிட்டாங்க. நான் தான் வெட்டினேன் அப்படின்ட்டு அவர் ஒப்புக்கிட்டு போயிட்டார். ஒரு மனுஷன் ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்பது அது எந்தளவுக்கு அவங்களோட குடும்பத்தை போய் சிதைக்குது அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பொங்கக்கூடிய அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சாதி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த விஷயத்துக்கு வாய் திறக்கலை? ஏன்னா இது எல்லா ஊடகங்களுமே போட்டாங்க, சரிங்களா? அது எத்தனை பேர் பார்த்தாங்க என்னன்னு தெரில. எனக்கு நிலக்கோட்டையிலேருந்து ஒரு அண்ணன் அனுப்பிச்சிருந்தாங்க, ஜெயா நியூஸில் இந்த செய்தி போட்டிருக்கதாக, சரிங்களா? இதே ஒரு பட்டியல் பிரிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர், இல்லை பேக்வர்டு கம்யூனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் இது மிகப்பெரிய அளவில் பேசி ஊதி பூகரமாக பேசப்படும், சரிங்களா? பையனும் பொண்ணும் இந்த மாதிரி இருந்திருந்தால். இதே வேறொரு சமூகமாக இருந்தால் அது பெருசாக பேசப்படும். ஏன்னா இதில் தான் சாதின்ற ஒரு விஷயத்தை ஊற்றி எரிய விடுறாங்க. அது நம்ம அப்பட்டமாக தெரிய வருது. ஏன்னா இது போன்ற ஆணவ படுகொலை என்பது தடுக்கப்படணும், அது எந்த சமூகமாக இருந்தாலும் அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து இதை வலித்துட்டு இருக்கோம். அதனால தான் என் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே இந்த விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது நாங்கள் அதை கண்டித்தோம். எப்படிலாம் பண்ணுறீங்க, அந்த பையன் அந்த பையன் மேலே தப்பு இருந்துட்டு போகுது, அடிக்கிறோம் ஏதோ பண்ணணுன்ட்டா கூட பரவாயில்ல, ஒரு உயிரை எடுக்கிறது கொடூரமான முறையில் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கண்டித்தோம். ஸோ இதை அனைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய சங்கங்களாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கண்டிக்கணும். இதை விட என்ன அப்படின்னா, இதற்கு தனிச்சட்டம் வரணும்னு ஒவ்வொருத்தரும், அதாவது இந்த பட்டியல் பிரிவுகளை பாதிக்கப்படும் மட்டும்தான் இதை சொல்கிறாங்க தவிர்த்து இந்த ஆவண படுகொலைக்கு எதிராக அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை எடுக்கணும். இந்த மாதிரி ஆணவ படுகொலை யார் செஞ்சாலும், அதை யார் தூண்டினாலும் அவர்கள் மீதும் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை பதிவு செய்யணும். இதெல்லாம் ஒரு சில பேர் பொத்தலங்களை பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் அன்புக்காண்டி நடக்கிற கொலை அப்படிங்கிறார். ஏன்னா கொலையே தப்பு, இதில் அன்புக்காண்டி வேறு கொலையா? யோசிச்சு பாரு. மனுஷன் தானே, மிருகமா? சொல்லு. தெரியாதனமாக மிருகமாக படைக்க வேண்டிய ஆளெல்லாம் மனுஷனாக படைச்சிட்டாங்க. மிருகத்துக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது. ஆனால் இங்கே மனுஷனுக்கு கூட அந்த மனிதாபிமானம் இல்லை அப்படிங்கிற நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. சரி, பெத்த புள்ள விரும்பிருச்சு போயிருச்சு, ஏன்னா ஒரு சாதி விட்டு சாதி அப்படிங்கும்போது, ஏன்னா உங்களோட பேச்சை மீறி போயிருச்சு அப்படின்னா, உங்களோட கௌரவத்தை சிதைச்சிச்சு அப்படின்னா, பிள்ளைங்களை ஒன்று முன்னாடி எழுதி வாங்கி போக வேண்டியதானே? ஏன்னா ஓயாமல் உங்கள் முன்னாடி நின்ற போது பேர பிள்ளைய கூட்டி கொஞ்சம் சொல்ல போது கிடையாது. அதாவது வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ அதை அனுபவிச்சுட்டு போகுது. ஏன்னா நிறையா பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது, நம்பி ஏமாந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் கதறம்னு சொல்கிறாங்க. அவசரப்பட்டு இந்த பொண்ணு முடிவெடுத்துட்டு போச்சு அப்படின்னா அது நல்லது கெட்டதோ அதை அனுபவிச்சுட்டு போகுது. அவன் நல்லா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை தண்ணியை போட்டு அடித்தாலும் சரி, கஞ்சா போட்டு அடித்தாலும் சரி, என்ன இருந்துட்டு போகுது. ஏன் இதே சொந்த சமூகத்துக்குள்ளேயே உறவினர் பெண்ணுக்கே இந்த நிகழ்வெல்லாம் நடக்கலையா? சொந்த பந்தம்னு பார்த்து கட்டி வச்சிடுறாங்க. அவன் தண்ணி அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், அடித்து கொள்கிறான், துன்புறுத்துறான். இது சொந்த சாதிகளே கட்டினா கூட தான் நடக்குது. அதனால் ஒரு பெண்ணை கட்டுக்கோப்பாக ஒழுக்கமாக வளர்க்க வேண்டியது அவங்களுடைய தாயும் தகப்பனும் தான். ஏன்னா ஒவ்வொரு பருவம் வரும்போது அது எல்லாத்தையுமே இயல்பான ஒரு விஷயம், அது வரத்தான் செய்யும்.
அப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லியே வளர்க்கணும். ஏன்னா சப்போஸ் இந்த மாதிரி பேச்சை மீறி போயிட்ட அப்படின்னா தயவு செஞ்சு உனக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, எந்த சூழ்நிலையும் கஷ்டப்படுற சூழ்நிலை கூட வந்து என் வீட்டு வாசலை பக்கம் வந்துடாத அப்படின்னு சட்டப்பூர்வமாக அந்த பெண்ணுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கையெழுத்தை வாங்கிட்டு உங்களோட சொத்துல 10 பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு விட்டுருங்க. உங்கள் பேச்சை மீறி போச்சுன்னா அப்புறம் எதுக்கு இல்லை அப்படி கடந்து போக வேண்டியதானே. அதை விட்டு போட்டு வெட்டுறது கொலை செய்கிறது. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா படுகொலை செய்கிற எல்லாருமே யாரையும் பார்த்தா தான் விட்டு பிள்ளைய எவனுமே வெட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா அடுத்த சாதிக்காரன் எவனோ அவனை தான் வெட்டுறான். அப்போ உன் வீட்டு பிள்ளை மட்டும் உசுறு, மற்றவங்க எல்லாம் நம்ம மசுரா நடக்கிற நிகழ்வுலாம் பாருங்கள். அட 2 பேரும் பிரச்சனை வந்துருக்கியா, சரி இருந்து போயிட்டு கடந்து போ. இல்லையா அவன் இந்த மாதிரி என்கிட்ட போகும்போது வரும்போது உரண்டை இழுக்கிறேன் அப்படின்னு அவன் மீது வந்து வழக்க தொடரு. அதை விட்டு இன்றைக்கி ஒரு உசுறு போச்சு, அவரோட அந்த பையனோட உசுறு போச்சு, இன்னும் இந்த பிள்ளையோட வாழ்க்கை போச்சு, இன்னும் இவரோடைய வாழ்க்கையும் போச்சு, இவர் நீ சிறைக்கில் போகணும். ஏன்னா இந்த மாதிரி கொலை செஞ்சு நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒப்புக்கிற ஆளுக்கு உடனே நீதிமன்றம் என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரொம்ப நாளாக விசாரிக்கக்கூடாது. ஏன்னா அவர் மைண்டு என்ன மனநிலையில் போய் வெட்டினாலும் சரி, நாங்கள் இந்த கொலையை செஞ்சேன் அப்படின்னு யார் கோர்ட்டில் ஆஜரானாலும் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும் நீதியரசர். அப்படி கொடுத்தா தான் இது போன்ற கொலைகள்லாம் தவிர்க்கப்படும். இப்போ இந்த மாதிரி கொலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒன்று தோணுது, நம்ம கொலை செஞ்சால் 3 மாதம் ஜெயிலில் அடைப்போம், 6 மாதம் இருப்போம், மிஞ்சி போனால் 1 வருஷம் இருப்போமா, அதுக்கப்புறம் நமக்கு ஜாமீன் கிடச்சிட்டு வெளியில் வந்துடும், வெளில வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இவ்வளோதானா ஒரு உயிரை படுகொலை செய்வதற்கு அவங்க படக்கூடிய தண்டனை 1 வருடங்கள் தானா? இந்த பிணையிலே வர முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த 1 வருஷம் தானா? அது எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆணவ படுகொலை செய்தாலும் சரி. ஏன்னா அவங்க வந்து இது போன்று கூடிய விரைவிலே இதை வந்து முடிக்கணும். இதை மறுபடியும் வந்து இது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இழுத்தடிச்சு அவர் கடைசியில் 60 வயசு ஆக போகும். அப்போதைக்கு இது பார்த்தா தீர்ப்பு வரும், இவர் தான் குற்றவாளி அப்படின்னா அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் நீங்கள் சிறையில் இருக்கணும், இவ்வளோ அபராதம் கட்டணும். குற்றங்கள் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குன்னா ஒரே காரணம் இது போன்ற நிகழ்வு தான். என் மகளை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டான், இதனால நான் ஆத்திரத்தில் வெட்டிட்டேன், கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்து அவர் வந்து கோர்ட்டில் சரண்டர் அடைஞ்சிட்டாருன்னா உடனே அதை வந்து டக்குன்னு வழக்கை முடிச்சுவிட்டு அவருக்கு தண்டனை கொடுத்துட வேண்டியதானே. தான் செய்த கொலையை ஒப்புக்கொண்ட நாள் இவருக்கு இத்தனை ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை கொடுக்குறோம், 10 ஆண்டு காலம் விடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஆண்டு விடுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தானே அடுத்து வந்து இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. அப்போ சட்டமே சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உண்மையிலே பாவம், எவ்வளோ கனவுகளோட்ட அந்த பிஞ்சுகள் வந்ததுன்னு தெரில. இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சு. இந்த ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரோம், தனிச்சட்டம் இத்தனை பேர் பொங்கனவு இப்போ எல்லாம் எங்கே போனீங்க, ஏன் யாருமே கண்டனங்கள் எழுப்பலை? இந்த சாதி ரீதியாக நடக்கிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒரே சாதிக்கில் நடந்தால் கடந்து போகலாம். என்ன வெவ்வேறு சமூகமாக இருந்தால் இதே ஒரு பட்டியல் பிரிவு வேறு ஒரு இதுவாக இருந்தால் மட்டும் அதை ஊதி பெருசாக்கணும். நாங்கள் இவரை பார்க்குறோம் அவரை பார்க்குறோம் விட மாட்டோம் வைக்க மாட்டோம். இதில் ஒரு அரசியல் ரொம்ப வருத்தம் அளிக்குது. பாதிப்பு யார் ஏற்படுத்தினாலும் சரி, ஆணவ கொலைக்கு எதிரானவன்னா ஆணவ கொலைக்கு எதிரானவன் கடைசி வரைக்கும் நிற்கணும். அது எந்த சமூகமாக இருந்தால், தான் பிறந்த சமூகமாக இருந்தாலும் சரி, அடுத்த சமூகமாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த கண்டனக்குரல் எழுப்பணும் இல்லை, அதுக்கான போராடணும் இல்லை. அப்போ சொந்த சமூகத்தில் நடந்துட்டால் மட்டும் கடந்து போயிடுறது. இப்போ இதற்கு முன்னாடி இந்த இதில் நடந்துச்சு, மயிலாடுதுறையில் நடந்துச்சு ஒரே சமூகத்துக்குள்ளே. அப்போ பாரு, அதுலேயும் ஒரு அரசியல் செஞ்சாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரே கம்யூனிட்டியாக அவங்க அப்பா பாதிச்சிடக்கூடாது, அந்த அம்மா வேறு ஒரு கம்யூனிட்டிங்கனால அந்த அம்மா மீது வந்து போடணும் அப்படின்னு முதல்ல அந்த அம்மாவுக்கு கூடிய வரையிலே விசாரித்து அந்த அம்மாவுக்கு குறைஞ்சிச்சு ஒரு 10 வருஷமோ 15 வருஷமே தண்டனை கொடுக்கணும்னு நம்மலாம் கண்டிக்கிறோம். ஆனால் அவங்களோட போராட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த அம்மா மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட்டு இந்த அம்மா வந்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு அவங்களோட போராட்டம். அதுலேயும் என்ன ஒரு அரசியல் பாருங்கள். ஆணவ படுகொலைக்கு நான் எதிராக இருக்கேன் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும் சரி, அது எந்த சமூகத்தில் நடந்தாலும் அதற்கான கண்டன குரல்களும் அவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. கண்டன குரல் எழுப்ப வந்து உங்களோட கடமை. ஏன் இதில் வந்து மௌனம் சாதிக்கிறீங்க? இப்போ இதே வந்து நிலக்கோட்டை பகுதிகளில் அந்த பையன் ஒரு தேவேந்திரனாக இருந்திருந்தால் இன்றைக்கி நடந்திருக்க சூழ்நிலையே வேறு. இதே ஒரு நாக்கிரோட்டு பையங்கிறனால எல்லோரும் கடந்து போகிறீங்களா? அவனும் ஒரு உசுறு தானே. அவன் ஏதாவது வேறு ஏதாவது தப்பான பழக்கத்தில் இருக்கானா, அவன் ஏதோ பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கானா அந்த தம்பி. ரொம்ப மனசுக்கே பதப்பதைக்குது.
அவர் வச்சுருங்க அந்த அருவா வச்சு அவளை அந்த ஒரு பையனை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒருத்தர் பண்ண மாதிரி எனக்கு யாரும் தெரியலை. செய்திகள் வந்து நம்ம கேட்டோம், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்தளவு என்னென்னா ஆணவ படுகொலை என்பது வந்து தடுக்கப்படணும், இதுக்கு தனிச்சட்டை ஏற்றணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைவேற்றப்பட்டதாக இல்லை. இதை ஒரு சில பேர் வந்து மாறுதட்டிக்கிறாங்க, இது அன்புக்காண்டி நடக்கிற கொலை அப்படின்னு வேறு. சரிங்களா? அப்படியா இருந்தால் ஓ வீட்டு பிள்ளைய கொள்ளுப்பா, அன்புக்காண்டி நடக்கிறவனா ஓ வீட்டு பிள்ளைய வந்து எதாக இருந்தாலும் செய்யி, அவனை நம்பி போச்சுல்ல அது காலை ஓட்டி அதை விட்டு அடுத்த பிள்ளைய வந்து தாக்குறது இது பண்ணுறது அது இருக்கக்கூடாது. இது கேவலம். என்னை பொறுத்தளவு ஆணவ படுகொலை என்பது கண்டிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கு கூடிய விரைவிலேயே எப்படியும் அவர் வந்து நான் தான் வெட்டி நின்று போயிருப்பார். என்ன உடனே என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. அப்போ அடுத்தாட்ட இந்த ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரில. தொடர்ந்து நம்ம குரல்கள் கொடுத்துக்கிட்டு தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கு பார்த்தாலும் அது சொந்த சமூகமாக இருந்தாலும் சரி, மாட்டு சமூகம் இருந்தாலும் சரி, இந்த ஆணவ படுகொலை என்பது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. என்ன இது எப்படி தடுத்து நிறுத்த போகிறதில்ல. ஒரு பக்கம் பார்த்தா தனிப்பட்ட முறையில் சாதி ரீதியான கொலைகள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆணவ படுகொலைகள். என்ன நடக்குது இந்த மண்ணில் அப்படின்னு தெரில. நல்ல ஆட்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆணவ படுகொலைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இதற்கான கண்டன குரலை எழுப்பணும் அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு கூடிய விரைவிலே அவர்களை வந்து அதற்கான அவங்க மீது வழக்கை பதிவு செய்து சார்ஜ் பண்ணி சமர்ப்பித்து அவங்களுக்கு வந்து தண்டனை பெற்று கொடுக்கணும். ஒரு 3 மாத காலங்களிலே இது செஞ்சால் இது போன்ற அடுத்தடுத்த ஆணவ படுகொலைகள் வந்து நடக்காமல் இருக்குன்றது கேட்டுக்கிட்டு மீண்டும் அதற்கான சந்திக்கிறேன். நன்றி.